பண்புதனை நான் பிறவி பயின்று வந்தேன் பண்புதனை நான் பிறவி பயின்று வந்தேன் பாதியிலே எந்த கதை முடித்து விட்டான் இறைவன் முடித்து விட்டான் கனவு கண்டு பஞ்சனைக்கு நானும் செல்ல கனவு கண்டி பஞ்சனையால் எந்த கதை அரசனுக்கு ஒரு மகனாய் நான் பிறந்தேன் என்று அன்னை முகம் காணாமல் நான் வளர்ந்தேன் ஆயுளை முடிக்கின்றார் ஒரு மாறி வருகின்றார் தெரியவில்லை தந்தையே எனக்கு நேரமாக எனக்கு பயமாக இருக்கின்றது அப்பா சின்ன சிறு வயதிலிருந்து மகனே மகனே என்று நான் என்னை சீரம் திறப்போடு வளர்த்திருக்கேன். அயல் நாடு சென்றேன், அனைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்து விட்டேன் அப்பா. ஆனால் நான் உங்கள் முகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. நான் தாயின் முகத்தை பார்க்க முடியாத அப்பா, தாயின் முகத்தை பார்க்க முடியாத பாவி அப்பா. நான் தாயின் மடி மீது நான் உறங்கியதே கிடையாது தந்தையே அப்பா. அதனால் நான் உங்கள் மடி மீது சிறிது நேரம் உறங்க வேண்டும் அப்பா. பாருங்கள் தந்தையே, என்னை பெற்றெடுத்த தாய் என்னை வா மகனே வா மகனே பாருங்களப்பா, பாருங்களப்பா. பயப்படாதப்பா, உடைய தந்தை அருகில் இருக்குது. பாருங்கள் தந்தை 5 தலை கரடாக பாருங்கள் அப்பா. இந்த இரும்பு கோட்டைக்குள் காற்று கூட உள்ள நுழைய முடியாதப்பா. ஆபத்து வராது, நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்பா. அன்பு காட்டு என்னை வளர்த்த தந்தையே, அன்பு காட்டு என்னை வளர்த்த தந்தையே, பாச தந்தையே, மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தால் நான் பிறப்பேன். ஒரு மாறி வருகின்றார்
என்னை காப்பாத்துங்கப்பா. இந்த உலகம் வாழ வேண்டும், இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி வாழ வேண்டும் என்று நினைத்தியே அப்பா. உன்னை காப்பாற்ற முடியாத பாவி ஆகிவிட்டேனே மகனே. சிவமணி, ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்னை விட்டு போய்விட்டாயே அப்பா. உன்னை எப்போது நான் பார்க்க போகின்றேன் மகனே. அப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பா. இந்த உலகில் நான் உயிரோடு வாழ வேண்டும், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினாயே அப்பா. உன்னை காப்பாற்ற முடியாத பாவியாகிவிட்டனே, உன்னை காப்பாற்ற முடியாத பாவியாகிவிட்டனே மகனே, என் செல்வமே. அப்பா, முனுசாமி அப்பா, இந்த கிராமத்தில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து நீங்கள் காலம் சென்று விட்டீர்களே அப்பா. இன்று என் மகனும் என்னை விட்டு பிரிந்து விட்டானே. உங்களை பிரிந்து நான் வாடுகின்றேனே, உங்களை பிரிந்து நான் வாடுகின்றேனே அப்பா. அப்பா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டி போக, மர கட்டையில வேக போற அப்பா. நீ போற நான் தூக்கி அப்பா. முனுசாமி அப்பா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலே தூங்க, மர கட்டையில வேக போற அப்பா. நீ போற தேர நான் தூக்கி போறேன். அப்பா, நீ போற நான் தூக்கி போற அப்பா. நீ போற தேர நான் தூக்கி போறேன். அப்பா, முனுசாமி அப்பா. மூச்சி நின்று போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போல மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்களிலே கண்ணீர் போலந்தா. அப்பாவும் மூச்சி நின்று போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போலந்தா. எங்க குடும்பத்து எங்க வாழ்க்கையிலே எங்க குடும்பத்துக்கு வந்த சோகந்தா. அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. பூசும் மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்ப பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்களே பட்டு புடவ போற அப்பா. நீ போற தேர நான் தூக்கி போற. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலே தூங்க, மர
கட்டையில வேக போற அப்பா நீ போற தேர நான் தூக்கி போ அப்பா முனுசாமி அப்பா நீ உழைச்சி ரத்த நாளமெல்லாம் உன் உடம்புக்குள்ள ஒதுங்கி போச்சப்பா நீ உழைச்சு ரத்தனானமெல்லாம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சப்பா நீ உழைச்சி ரத்த நாளமெல்லாம் உன் உடம்புக்குள்ள ஒதுங்கி போச்சப்பா எங்கள் வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையிலே இருந்து போச்சப்பா அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல கோபம் வந்தா கூட யாரையும் திட்டனதில்ல அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல கோபம் வந்தால் கூட யாரையும் திட்டினதில்ல அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல கோபம் வந்தா கூட யாரையும் திட்டதில்ல நீ ராஜாவாக வாழ்ந்த அம்மா மடியில மண்ணா சாஞ்சி போற அப்பா நீ போற உன் தேர நான் தூக்கி போறேன் ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு கட்டிலே தூங்க வர கட்டையில வேக போற அப்பா நீ போற ஓ தேர நான் தூக்கி போறேன் ஆண்டவா இறைவா இறைவா ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று என் மகனை சீர சிறப்புடன் வளர்த்தேனே ஆண்டவா என் மகன் என்னை விட்டு சென்று விட்டானே இறைவா இந்த கிராமத்திலே சீரன் சிறப்புடன் வாழ்ந்து காலம் சென்ற ஐயா எம் முனுசாமி ஐயா மற்றும் குப்பம்மாள் அவருடைய பிள்ளைகள் குமரவேல் தனபாக்கியம் கண்ணம்மாள் விஜயா அது மட்டும் இல்லாமல் முனுசாமி ஐயா அவருடைய துணைவியார் மல்லிகா அவருடைய பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள் வசந்தா கமலா ஏழுமலை சூர்யா மற்றும் பேர குழந்தைகள் உடன் பிறந்த சகோதரர்கள் இந்த கிராம பொதுமக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஐயா முனுசாமி ஐயா இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் அவருடைய சொந்த பந்தங்களையே வட்டமிட்டு கொண்டிருக்கும். ஐயா அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று 2வது ஆண்டு நினைவு நாளாக இந்த அருமையான நல்ல நேரத்திலே அருமையான தருணத்திலே இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் பத்மாவதி தெய்வீக திருமணம் மாங்கல்யம் காற்ற மங்கை பத்மாவதி தெய்வீக திருமணம் மாங்கல்யம் காற்ற மங்கை என்ற ஒரு அருமையான நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பு கொடுத்த ஐயா காலம் சென்ற முனுசாமி ஐயா அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். என்னுடைய கலதேவி நாடக மன்றத்தினால் ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயாவுடைய ஆன்மா சாட்சியடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்தாலும் மீண்டும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து அத்தனை உள்ளங்களையும் அவர் அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று
இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த உலகத்தில் இந்த கிராமத்தில் வாழ்ந்து பேரும் புகழும் எடுத்து 2வது ஆண்டாக அவருடைய நினைவாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் ஐயா முனுசாமி ஐயா. அவர் பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள் தன்னுடைய தந்தை நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவுகள் நம்மை விட்டு பிரியக்கூடாது என்று 2வது ஆண்டாக இப்படிப்பட்ட நாடகத்தை வைத்து நம்முடைய தந்தையின் பேரும் புகழும் இந்த கிராமத்தில் விளங்க வேண்டும், இந்த நாட்டில் விளங்க வேண்டும், இந்த உலகத்தில் நம்முடைய தந்தையின் பேரும் புகழும் விளங்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர் பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள், பேர குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழ முனுசாமி ஐயா அருள் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, தவமாய் தவம் இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். உங்களுக்கு கொல்லி வைப்பான் என்று நினைத்தார், அவனுக்கு கொல்லி வைக்கும் பாக்கியம் வந்துவிட்டது ஐயா. நமது வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா, விதி விளையாடி விட்டது. இப்படியே பேசிக் கொண்டிருந்தார். நேரம் போவதே தெரியாது. இறந்த என் மகனுக்கு நான் தகனம் செய்தாக வேண்டும் அப்பா. என்னதான் அழுதாலும் மாண்டவர்கள் இந்த மண்ணிலே பிறக்க போவது கிடையாது. இந்த சரீரம் மண்ணிலே அழிந்தாலும் ஆன்மா ஆவுதான் விளைவிக் கொண்டிருக்கும். ஆகையா இறந்த உன் மகன் சிவமணியை விடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் தகனம் செய்யலாம் ஐயா. விடுங்கள் ஐயா, விடுங்கள் ஐயா. சித்ராகுப்தன் ஒருத்த வந்தான். சென்றால் மதிவதன் அவரை நாடு கண்டேன் சிவமணியை. அவனது உயிரை கவர்ந்து விட்டேன். அவனது உயிரை சொர்க்கத்தில் சேர்ப்பதா அல்லது நரகத்தில் சேர்ப்பதா ஒன்று புரியவில்லையே. அழைக்கிற சித்ராபுத்திரை. நீ உணர்ந்து வேண்டாம். பார்த்தாயா சிவமணி உயிரை கவர்ந்து விட்டேன். சென்று வந்தாயா, உயிரை கொண்டு வந்தாயா. மதிவதனாபுரி நாடு சென்று சிவமணியின் உயிரை கொண்டு வந்தார். அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவனது உயிரை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டுமா அல்லது நரகத்தில் சேர்க்க வேண்டுமா? அவன் செய்த பாவ புண்ணியத்தை கணக்கிடுகிறேன் ஐயா. என்னாச்சு? என்னடாச்சு? என்ன செய்றாங்க? என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்க? என்ன நடந்தது? என்ன முடித்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன சிறிய தவறு நடந்து விட்டது. என்ன சிறிய தவறு நடந்து விட்டதா? என்ன தவறு? நாம் இருவரும் தான் இருக்கிறோம். மதிவதனாபுரி நாடு செல்வமணியின் உயிரை பிடிப்பதற்கு பதிலாக சிவமணியின் உயிரை பிடித்து விட்டோம். எனது ஆட்சி தவறு செய்து விட்டேன். தவறு செய்து விட்டேன். என்ன கேள்வி ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன நான் செய்திடுவேன்.
இதெல்லாம் யாரால் வந்தது வண்டியாடு பிரபு தஞ்சாவூரை சேர்ந்த தாம் கலக்கு ராணி ஆடினாலே நாட்டியம் அவள் நாட்டியத்தில் மயங்கி கணக்கை நான் மாற்றி தவறு செய்யவில்லை நீதான் தவறு செய்திருக்கிறாய் உண்மைதான் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் தவறு செய்திருந்தால் மும்மூர்த்திகள் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் உங்கள் தலைமையிலே மகமேறு பர்வத மலை ஆடிக்கொண்டிருக்கிறது உங்கள் சிம்மாசனத்தில் அருந்து விடுது கீழே அக்னி யார் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறது யமபுரியை அழிந்திருக்கும் தவறு நீங்க செய்யவில்லை இந்த பாவிதான் தவறு செய்து விட்டேன் ஆகவே நான் இந்த யமலோகத்தில் இருப்பதை விட நான் இறந்து விடுகிறேன் நான் இறப்பதற்காக செல்லவில்லை அந்த தஞ்சாவூர் இங்கு நடந்தது யாருக்கும் தெரியாதல்லவா யாருக்குமே தெரியாது உனக்கு ஒரு தவறு என்றா எனக்கு ஒரு தவறு என்றா ஆகையா இந்த விடயத்தை யாரிடத்திலும் கூறக்கூடாது 33 கோடி தேவர்கள் கிண்ணர் கும்புடர் சித்தர் வித்யாதரர் அஷ்டதிக்கு பாலர்கள் அனைவரிடத்திலே கூற மாட்டேன் என்று என் களத்திலே ஒரு சத்தியம் இந்த யமபுரியில ஆயுள் காலம் முடியாத முன்னே சிவமணியின் உயிரை கொண்டு வந்திருக்கிறோம் அவன் ஆயுள் காலம் முடியும் வரை அவன் உயிரை எங்கு வைத்து பஞ்சாட்சர பேழையில் சிவமணியின் ஆயுள் காலம் முடியும் வரை உயிரை வைத்து பாதுகாக்கலாம் இதை யாரிடத்திலும் கூறக்கூடாது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டும் அந்த பெட்டியை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த தலுக்கு ராணியை நான் பகவான் திருநாம பாடுங்கள்